உண்மையிலே எனக்கு இந்த மாடி தோட்டம் செய்கிற எண்ணம் வந்து உண்மையிலே நான் படிக்கிற காலத்தில் தான் எனக்கு தோன்றியது. கெமிக்கலில் செய்கிற நேரம் உண்மையிலே முதல்ல எங்களுக்கு பெரிய பிரச்சனை இருந்தது. சுற்றுச்சூழல் பாதிப்பு, எங்களோட உடல் சுகாதார பாதிப்பு இருந்தது. விளைச்சல் நல்லா இருந்தது, பட் காய்கறிகளில் சுவை இல்லை. ஸோ 2010 இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் ஓகே நேச்சுரலாக வளர்ப்போம் சொல்லிவிட்டு கண்டுகள் ஆரம்பத்தில் பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா நாங்கள் இங்கே சீட்ஸ் பேக்கெட் ஒரு சீட்ஸ் ஒரு 100 கிராம் சீட்ஸ் போட்டோம்னு சொன்னால் அதில் கிட்டத்தட்ட 5-6 தான் முளைக்கும். பலதரப்பட்ட பிரச்சனைகள் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். அந்த நேர காலப்பகுதியில் தான் எங்களுக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து ஊர்கண்டுகள் ஒரு சில கண்டுகள் எங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. சும்மா வளர்த்து பாருங்க சொல்லி ஆரம்பத்தில் நாங்கள் சின்னதாக தொடங்கினோம். சின்னதாக தொடங்கி ஆரம்பத்தில் உண்மையிலே பெரும் பிரச்சனை இந்த மாடி தோட்டம் செய்கிற எல்லாருக்குமே இருக்கும் பிரச்சனை பூச்சி வெரைட்டி. ஸோ பூச்சி வெரைட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நாங்கள் தடுமாறி கொண்டு இருந்தோம். இருந்தாலும் ஒரு 3 மாதத்தில் ஒரு 2 கத்திரிக்காய், 2 வெண்டைக்காய், தக்காளி அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக நேச்சுரலாக செய்கிற நேரம் அதில் நாங்கள் சாப்பிட்ற நேரம் அந்த வித்தியாசம், அந்த சுவை வந்து நல்ல டேஸ்டியாக இருந்தது, நல்ல அருமையான சுவையாக இருந்தது. மரம் வளர நேரம் நுண்ணுயிர் பெருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃபர்டிலைசர் பார்த்திங்கன்னா பஞ்சகாவியம். ஸோ இது பூச்சி வெரைட்டியாகவும் பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டராகவும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது கடைசி மட்டும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது ஒருக்க நாங்கள் பஞ்சகாவியம் ஒன்று செஞ்சிட்டோம் சொன்னால் 6 மாதம் 6 மாதங்கள் வச்சு நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ செலவு பார்க்கக்குள்ள செலவு உண்மையிலே இல்லை. அதாவது நீங்கள் ஆரம்பிக்கக்குள்ளே இருக்க செலவு மட்டும்தான், நீங்கள் ஒரு பஞ்சகாவியம் செய்கிற செலவு மட்டும்தான். அதுபோல் ஒரு 5 இடுப்பு இருக்கலாம், 5 ஃபர்டிலைசர் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்க சொன்னேன். நீங்கள் செய்கிறதுலேருந்து 6 மாதம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேர்கள் வளர்ச்சியை கூட்டணும்னு சொன்னால் பெருங்காய கரைசல் நாங்கள் ஊற்றுறோம். கட்டி பெருங்காயத்தை கரைசலாக்கி ஊற்றுறோன்னா வேர்கள் நல்லா வளரும். வேர்கள் நல்லா வளரக்குள்ள நீங்கள் இப்போ கொடுக்குற ஃபர்டிலைசர் உடனடியாக அது அகத்துறிஞ்சப்படும். மாடி தோட்டம் வைக்கிற நேரம் கண்டிப்பாக தண்ணி வந்து தேங்கி நிற்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் கொசுக்கள் வர பார்க்கும். ஸோ ஃபர்டிலைசர் நல்லா கொடுத்தா தான் இப்படி வரும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு கூடுதலாகவும் ஃபர்டிலைசர் கொடுக்க முடியாது. ஏன்னா கூடுதலாகவும் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் பிரச்சனை. பொதுவாக அந்த ஒயிட் மீலிபாக் எந்த மாதிரி இலைகள் தாக்குதுன்னு சொல்லி நீங்கள் உன்னிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகாக க்ரீனாக இருக்க இலைகள் தான் தாக்கும். ஸோ ரொம்ப க்ரீனிஷாக இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் பூச்சி வெரைட்டிகள், அதாவது பூச்சி வரமுன்னு காப்போம். அதாவது பூச்சிகள் வருதோ இல்லையோ நீங்கள் என்ன செய்யணும், 10 நாளுக்கு இருக்கா நீங்கள் வேப்பெண்ணெய் கரைசல் நீங்கள் மேலால் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரணும். பஞ்சகாவிகள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரணும். எங்களோட வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைகள் வளர்க்குற மாதிரி இந்த பிளான்ட்டை நம்ம கவனித்தோம் சொன்னால் கண்டிப்பாக அது நல்ல ஈல்டு உங்களுக்கு தரும்.